ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக புதிய வகுப்புகள் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே இருக்குது. இலவச விடுதி வசதியுடன் கூடிய அகாடமி தான் பார்த்தோன்னா வெற்றி தமிழ் போலீஸ் அகாடமி. ஸோ இங்க வந்து பார்த்தோன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருக்குமே பார்த்தோன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட பார்த்தோன்னா அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ எஸ்ஐக்கு வந்து பார்த்தோன்னா கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் போட போறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்காத. ஸோ வருமுன் காப்போம் அப்படின்னு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ வரது முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சாதான் எக்ஸாம் அதுக்கப்புறம் ரீகால் பண்ணிட்டு எழுத முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் பார்த்தோன்னா வெற்றி தமிழ் போலீஸ் அகாடமி வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வந்து உங்க கிளாஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ மற்றும் பிசிஏ டெஸ்ட் பேச்சஸுமே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 81222997 அதாவது டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பர் கால் பண்ணி உங்க டீடைல்ஸ் நீங்க வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன பார்க்க போறேன்னு சொல்லும்போது, இதுவரை நடந்த காவலர் தேர்வில் கேட்கப்பட்ட வரலாறு வினாக்கள். சரி, ஹிஸ்டரி மட்டும் தனியா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் போட்டிருப்பேன். அது பார்க்காம இருந்தா அதை பார்த்துருங்க. ஸோ கண்டினியூ பண்ணி இதையுமே நீங்க வந்து வாட்ச் பண்ணீங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 31. ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பரிசினை பெற்று தந்த நூல் எது? நோபல் பரிசினை பெற்று தந்த நூல் எதுன்னு கேட்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி கீதாஞ்சலி 1913. கீதாஞ்சலி 1913 என்பது சரியான விடை. இதுவே இந்தியாவின் முதல் நோபல் பரிசு வாங்கிய நூல். இந்தியாவின் முதல் நோபல் பரிசு இலக்கியத்துக்காக வாங்கியிருப்பாரு ரவீந்திரநாத் தாகூர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலில வங்காள மொழியில எழுதியிருப்பாரு. ஸோ ஈ டிரான்ஸ்லேட்டர் ஹிம்செல்ஃப் ஆஸ் இங்கிலீஷ். அவர் என்ன பண்ணிருப்பாரு, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு கொடுத்திருப்பாரு. ஸோ கீதாஞ்சலிக்கு 1913 நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 32. மகாத்மா காந்தியின் சமாதிக்கு என்ன பெயர்? மகாத்மா காந்தியின் சமாதிக்கு என்ன பெயர் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி ராஜ்காட் என்பது சரியான விடை. அவருடைய சமாதியோட பெயர் பார்த்தோன்னா ராஜ்காட் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 3. மகாகவி காளிதாஸ் எந்த அரசருடைய அவையில் கவிஞராக இருந்தான்னு கேட்கிறாங்க. காளிதாசர் சாக்குந்தோலம் எழுதியிருப்பாரு. ஸோ இவர் தான் பார்த்தோன்னா சிறந்த ஆசிரியர் மகாகவி காளிதாசர். குப்த வம்சம் தான். ஸோ அப்போ மௌரிய வம்சம் அசகரம் கிடையாது. வர்தனர் ஹர்ஷவம்சம் வர்த்தன வம்சத்தை வந்து பார்த்தோன்னா வர்த்தமானர்கள். இவங்க ஹர்ஷர் வம்சமும் கிடையாது. ஸோ இவங்க 2 பேர் தவிர்த்துட்டு சந்திரகுப்தரா இப்ப விக்ரமாதித்தன் கேட்பாங்க. இந்த விக்ரமாதித்தன் என்பது யாருன்னு பார்த்தோன்னா சந்திரகுப்தர்னா முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. இவர் தான் பார்த்தோன்னா 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர் இவருடைய காலகட்டத்தில் தான் என்ன பண்ணிருப்பாங்க, நவ ரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்ட 9 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ 2ஆம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்தன் என்பது சரியான விடை. சரிங்களா? இது கிடையாது. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 34. மௌரியர்களின் தலைநகரம் எங்க இருந்தது? மௌரியர்களின் சிறந்த அரசன் சொல்லும்போது நம்ம அசோகர் எடுத்துட்டு போலாம். சிறந்த பேரரசராக அவர் வந்து கருதலாம். ஸோ அதுல வந்து பார்த்தோன்னா அவருடைய தலைநகரம் சொல்லும்போது பாடலிபுத்திரம். அசோகர் 3வது பௌத்த மாநாட்டை பாடலிபுத்திரத்தை கூட்டியிருப்பாரு. சரிங்களா? அடுத்து போலாம். 35. கல்லணை எந்த மன்னரால் கட்டப்பட்டது? கல்லணை அப்படின்னு சொல்லும்போது திருச்சி கல்லணை சோழ மன்னனான கரிகால சோழனால் கட்டப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டியிருப்பாங்க. இதுக்கு பேரு கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு அழைப்பாங்க. சரிங்களா? அடுத்து போலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 36. அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர்கள் யார்? அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர்கள் சொல்லும்போது ஸோ ஆப்ஷன் டி அலி சகோதரர்கள் என்பது சரியான விடை. இவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோடைய முஸ்லீமோட புரட்சிக்காக தான் இந்த அலி சகோதரர்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கமா நினைப்பாங்க. அவருடைய முக்கிய பார்த்தீங்கன்னா வேலூர், தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர் இந்த இடத்தெல்லாம் பார்த்தோன்னா முக்கிய பகுதியாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அடுத்த கொஸ்டின் போலாம். 37. இந்தியா சுதந்திரம் பெறும்போது இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் யாரு? இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது சரியா யார் இருந்திருப்பானா கிளமண்ட் அட்லி பிரபு. கிளமண்ட் அட்லி பிரபு. ஸோ வின்ஸ்டன் சர்ச்சில் எப்போ இருந்திருப்பான்னு பார்த்தோன்னா செகண்ட் வேர்ல்டு வார். டூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல யார் இருந்திருப்பாங்க பிஎம்ஆ பிரதமரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்திருப்பாரு. ஸோ அட்லி பிரபு என்பது சரியான விடை. இந்த அட்லி பிரபு தான் மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து பார்த்தோன்னா அனுப்புறாரு. அப்படி அனுப்பிட்டு மவுண்ட் பேட்டன் அறிக்கை தயாரிச்சு அனுப்புறாரு. அந்த அறிக்கையின்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கும் போது அட்லி பிரபு தொழிலாளர் கட்சி சார்ந்த அட்லி பிரபு தான் நினைப்பாங்க பிரதமரா பதவி வகிச்சிருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். 38. 1947 காஷ்மீர் அரசராக இருந்தவர் யார்? 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது அரசராக சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் பார்த்தோன்னா இந்த ஒருங்கிணைந்த மாகாணங்களை எல்லாம் பிரிந்து கிடந்த மாகாணங்கள் எல்லாம் ஒன்றிணைத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அதனாலதான் அவர் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார், சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ இந்த இடத்துல யார் ராஜாவா இருந்தான்னு பார்த்தோன்னாக்க ஹரி சிங். அவர் தானே பண்ணிருப்பாங்க அரசராக இருந்திருப்பாரு. ஸோ அதனாலதான் காஷ்மீருக்கு எப்பயுமே பார்த்தா சிறப்பு அந்தஸ்து பற்றி குறிப்பிடும் பிரிவுனா ஆர்டிகல் 370 குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 39. கிளியோபட்ரா அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, நீ என்ன பெரிய உலகழகி கிளியோபட்ராவா? உலகழகி
கிளியோபட்ராவா அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ கிளியோபட்ரா அப்படின்னு சொல்லும்போது உலகை பட்டத்தை வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டை சார்ந்தவர்கள்னா ஆப்ஷன் பி எஜிப்ட். அவங்க வந்து எகிப்து நாட்டை சேர்ந்த ராணியா இருந்திருப்பாங்க. சரியா? ஏபி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 40. தி ஹிந்து என்ற தினசரி செய்தித்தாளை தோற்றுவித்தவர் யார்? ஸோ ஆக்சுவலா பார்த்தோன்னா இது எதுவுமே ஆன்சர் கிடையாது. ஸோ யார் இருந்திருப்பான்னு பார்த்தோன்னா சுப்பிரமணியம் ஐயர். அவர் வந்து பார்த்தோன்னா சுப்பிரமணியம் ஐயர் மற்றும் வீர ராகவாச்சாரி. சுப்பிரமணிய ஐயர் மற்றும் ராகவாச்சாரி அப்படின்னு வந்திருப்பாங்க. ஸோ 1878 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது 1877 இந்தியாவை சேர்ந்த அதாவது திருவாரூர் டி முத்துசாமி, அதான் டி முத்துசாமின்னு போயிருப்பாங்க. திருவாரூர் முத்துசாமி அவர் தான் இருப்பாங்க முதல் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றிருப்பாரு. அதை விமர்சிக்கும் வரையில் நிறைய நியூஸ் பேப்பர்லாம் போட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, நம்ம ஆளுங்களை பத்தி நம்மளே தவறா படிக்கும் போது ஒரு நியூஸை கொடுக்குறாங்கல்ல, அப்ப சரி பண்றதுக்கு நமக்குன்னு ஒரு செய்தி பேப்பர் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாளிதழ் வேணும்னு ஆரம்பிக்கும் போது துவங்கிட்டு பேப்பர் தான் தி ஹிந்து அப்படின்னு நியூஸ் பேப்பர். ஸோ அது வந்து பார்த்தோன்னா சுப்பிரமணிய ஐயர் தான் பார்த்தா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து பார்த்தோன்னா வீர ராகவாச்சாரியார், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வீர ராகவாச்சாரியார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோன்னா வீரராகவாச்சாரி தனியாக சோர்வணி போனதுக்கு அப்புறம் வீரராகவாச்சாரி தனியாக பிரிச்சுட்டு போயிட்டு இந்து நாளிதழ் நடத்தியிருப்பாரு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் 41. வியன்னா என்ற நகரம் எந்த நாட்டின் தலைநகரம்? வியன்னான்னு சொல்லும்போது ஸோ ஹங்கேரி, ஆஸ்திரியா. வியன்னான்னு சொல்லும்போது ஆஸ்திரிய நாட்டின் தலைநகரமா இருக்கும். இந்த ஆஸ்திரியா, ஹங்கேரி, பெல்ஜியம் இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா முக்கூட்டு உடன்படிக்கை முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர்ல முக்கூட்டு உடன்படிக்கை ஏற்படுத்துவாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா கூட்டு நாடுகள் படையில் வந்து பார்த்தோன்னா இந்த நேச நாடுகள் ஸோ மற்றும் முக்கூட்டு உடன்படிக்கையில் நேச நாடுகள் அப்படின்னு ஒரு குரூப் பிரிச்சிருப்பாங்க. இன்னொரு நாடு பிரிப்பாங்க. அதுல வந்து பார்த்தோன்னா இந்த ஆஸ்திரியா, ஹங்கேரி எல்லாமே பங்கேற்கும் நாடுகளாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் 42. ஈராக் நாட்டின் தலைநகரம். ஈராக் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு சிறப்பெயர் கொடுத்திருப்பாங்க. அரேபிய இரவுகளின் நகரம் என்று அழைக்கப்படுவதும் ஈராக் நாட்டின் தலைநகரம் ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஆப்ஷன் ஏ பாக்தாத் என்பது சரியான விடை. பாக்தாத். அடுத்த கொஸ்டின் 43. இந்தியாவின் கூட்டுறவு சங்கங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? கூட்டுறவு சங்கம் சொல்லும்போது வங்க பிரிவினைக்கு காரணமா இருந்த கர்சன் பிரபு தான் இருப்பாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்தை வந்து அறிமுகப்படுத்தி இருப்பாரு. ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அழைக்கப்படுற உள்ளாட்சி அமைப்பு. இப்போ கார்ன்வாலிஸ் அப்படின்னு சொல்லும்போது காவல்துறை உருவாக்கியவர் கார்ன்வாலிஸ் பிரபு அப்படின்னு போயிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 44. இந்திய பெரும்புரட்சியின் போது கான்பூரில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? கான்பூர் அப்படின்னு சொல்லும்போது கான்பூர்ல பார்த்தோன்னா நானா சாஹிப் வந்து பார்த்தோன்னா தலைமை தாங்கியிருப்பாரு. ராணி லட்சுமி பார்த்தோன்னா ஜான்சி. அதனாலதான் இவங்க பேரு ஜான்சி ராணி அப்படின்னு அழைப்பாங்க. ஜான்சி ஆண்டா ராணி லட்சுமி பாய்னு வரணும். ஸோ இங்க மங்கள் பாண்டே சொல்லும்போது பராக்பூர், மங்கள் போன்ற வந்து பார்த்தோன்னா பராக்பூர்ல முதல்ல பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்றாரு. பாஜிராவ் அவரும் கிடையாது. அவர் வந்து பார்த்தோன்னா கிடையாது. சரியா? அப்ப அவங்க தான் வருவாங்க. அடுத்து ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்தது எதுன்னு சொல்லும்போது பிரம்ம சமாஜத்தை 1828 பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்திருப்பாரு. இது முன்னாடி வந்து பார்த்தோன்னா நிறைய ப்ரெஷர் போட்டே இருந்திருப்பாரு. அதன் காரணமாக 1829 இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் வழக்கம் வந்து பார்த்தோன்னா ஒழிச்சு சட்டம் இயற்றிருப்பாங்க. சட்டம் இயற்றது இந்திய முக்கிய காரணமாக வந்து பார்த்தோன்னா இவர் தான் ஆரிய சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். இவருக்கு வந்து சட்டம் இயற்றுன்னு சொல்லும்போது சட்டம் இயற்றியது 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் வந்து இயற்றிருப்பார். சரிங்களா? அடுத்து ஆரிய சமாஜம் சொல்லும்போது தயானந்த் சரஸ்வதி தோற்றுவிக்கப்பட்டது 1875 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது ஆரிய சமாஜம். தயானந்த சரஸ்வதி. பிரம்ம ஞான சபை 1875. ஏஎஸ் ஆல்காட் மற்றும் மேடம் பிளவர்ஸ்கி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 1875 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னால் பார்த்தோன்னா இதுக்கு வந்து தலைவரா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா அடையாறு அப்படின்ற இடத்துல அடையாறுல என்ன பண்ணியிருப்பாங்க, யார் செட் பண்ணியிருப்பாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு ஐரோப்பிய பெண்மணியா இருந்திருப்பாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சுத்தி இயக்கம் சொல்லும்போது ஆரிய சமாஜத்தின் தொடர்புடைய தான் சுத்தி இயக்கம்னா சுத்திகரிப்பு இயக்கம் போயிருப்பாங்க. இப்போ நிறைய இந்துக்கள் என்ன பண்ணிருப்பாங்க, கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. அவங்களெல்லாம் திரும்ப இந்துக்களுக்கே சுத்தி கொண்டு வரத பார்த்தா சுத்திகரிப்பு இயக்கம் தான் சுத்தி இயக்கம் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? ஓகே, அடுத்த வருஷம் போலாம். 46. இரண்டாம் உலகப் போரின் முடிவில் ஜப்பான் நாட்டின் மீது அணுகுண்டு வீச நாடு எது அப்படின்னு போயிருப்பாங்க? அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா என்பது சரியான விடை. அவங்க தான் இருப்பாங்க ஹிரோஷிமா, நாகசாகி அப்படின்ற ரெண்டு இடத்துல பார்த்தோன்னாக்க தி லிட்டில் பாய் பேட்மேன் அப்படின்ற 2 குண்டு வந்து வீசி ஸோ சேதத்தை பற்றி ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 47. இந்தோனேஷியா நாட்டை அறிமுகப்படுத்தியது எது? இந்தோனேஷியா நாட்டை அடிமைப்படுத்தியது எதுன்னு சொல்லும்போது ஹாலாந்து தான் பார்த்தோன்னா இந்தோனேஷியா வந்து பார்த்தோன்னா அடிமைப்படுத்தியிருப்பாங்க. தாலிபான் தீவிரவாதிகள் சார்ந்த நாடு எது? தாலிபான் தீவிரவாதிகள் சொல்லும்போதே தெரியும், ஆப்கானிஸ்தான். ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க,
நமக்கு தெரிஞ்சு 2012ல பார்த்தா என்ன பண்ணிருப்பாங்க அந்த பாகிஸ்தான் மீது ஸோ வந்து போர் தொடுத்திருப்பாங்க. அப்பதான் வந்து பார்த்தோன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸோ 2014ல இளம் வயது நோபல் பரிசு வாங்கிய நபர். ஸோ அந்த பெண்மணி இப்போ 2024ல 23 எஸ்ஐல கூட கேட்டிருந்தாங்க. ஸோ யார் பார்த்தோன்னா மலாலா யூசுப்சாய். ஸோ அவங்கள பற்றி எப்படிருப்பாங்க, அவங்க வந்து பெண் கல்வி ஆர்வலர், பாகிஸ்தானை சேர்ந்த பெண் கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போ வந்து இந்த தாலிபான் தீவிரவாதிகள் தான் இருப்பாங்க, அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க, ஸ்கூலை நாசம் பண்ணியிருப்பாங்க, துப்பாக்கி மணி வச்சு மிரட்டியிருப்பாங்க. அப்பயுமே சரி அவங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் சார். மார்ட்டின் லூதர் கிங் சார்ந்த நாடு எது? மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா. மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களுக்கு வந்து போராடிய ஒரு ஆரம்ப கால போராளியா இருந்திருப்பாரு. இவருடைய போராட்டத்தை தொடர்ந்து தான் பார்த்தோன்னா ஸோ முதல் கருப்பின பிரதமராக பதவியேற்ற முதல் கருப்பின அதிபராக பதவியேற்ற அப்ரஹாம் லிங்கன் அந்த இனவெறியை வந்து ஸ்லேவிசம், அடிமை சனத்துவம், அது வரும் பார்த்தோன்னா இந்த ரேசிசம், ஸ்லேவிசம் எல்லாத்தையும் பார்த்தோன்னா டோட்டலாக வகிச்சிருப்பாரு. அடுத்த கொஸ்டின் போகலாம். 50. பிடல் காஸ்ட்ரோ என்பவர் யார்? பிடல் காஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லும்போது முன்னாள் கியூபாவோட அதிபர் தான் இவர் வந்து பார்த்தோன்னா பிடல் காஸ்ட்ரோன்னு போயிருப்பாங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் 51. காந்தியடிகள் பிறந்த வருடம். ஸோ காந்தியடிகள் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2 போர்பந்தர் என்னும் இடத்துல குஜராத் வந்து பார்த்தோன்னா பிறக்கிறாரு. சரியா? ஸோ இவர் தான் பிறக்கிறாரு. ஒரு இயற்பெயர் பார்த்தோன்னாக்கா எம்ஜி காந்தின்னு போயிருப்பாங்க. ஸோ மகாத்மா காந்தி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். மகாத்மா காந்தி கிடையாது, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்றதா அவருடைய இயற்பெயரை குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 52. அன்னை என்ற நூலை இயற்றியவர் யார்? அன்னை அப்படின்னா தி மதர் அப்படி நூல் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மாக்சிம் கார்கி. மேக்சிம் கார்கி இஸ் ரைட் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். 53. எந்த சுல்தான் வேலையின்மை பிரச்சனை தீர்க்க வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அமைப்பதார்? வேலை வாய்ப்பு அலுவலகத்தை உருவாக்கியவர் சொல்லும்போது ஸோ ஆப்ஷன் சி ஃபிரோஷா துக்ளக் இஸ் ரைட் ஆன்சர். ஃபிரோஷா துக்ளக் என்பது சரியான விடை. இப்போ முகமது பின் துக்ளக், அலாவுதீன் கில்ஜி, பால்பன் அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தர் காலகட்டத்தை அலாவுதீன் சொல்லும்போது பால்பன் சொல்லும்போது இந்த 40 தின்மார் குழு என்று அழைக்கப்பட்ட சகல்களை ஒழிச்சோன்னு சொல்லும்போது பால்பன் வந்து ஒழிச்சிருப்பாரு. 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற பெரும்புரட்சியின் போது முகலாய மன்னராக பதவி வகித்தவர் யார்? 1857ல பரக்போல் ஆரம்பிச்சு மீரட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மத்திய இந்தியா, ஜான்சி, குவாலியர்ல தான் பார்த்தோன்னாக்கா பாஜிராவ், குவாலியரு, அதுக்கப்புறமா அப்படியே கான்பூர்ல இருந்து டெல்லி அப்படின்னு ஒவ்வொரு இடமா டிராவல் பண்ணி போயிருப்பாங்க. அப்படி டிராவல் பண்ணும்போது முகலாயர்ல மனசுல இருந்த பார்த்தோன்னாக்கா 2ஆம் பகதூர் ஷானால் இவங்க அரசரா பதவியேற்றுன்னு சொல்லிட்டு போய் கேட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி 2ஆம் பகதூர் ஷா என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 55. பிருத்திவிராஜ ராசோ என்ற நூலை இயற்றியவர் காவியத்தை இயற்றியவர் சொல்லும்போது சந்த் பரதை. கொஸ்டின் நம்பர் 56. குதுப்பினார் குத்புதீன் நாயபிகால் தொடங்கப்பட்டு இல்துமிஷால் கட்டி முடிக்கப்பட்டது. இது கரெக்டு. குதுப்பினார் ஹைதராபாத் உள்ளது. ஹைதராபாத் கிடையாது, டெல்லியில காணப்படுகிறது. ஸோ 2வது தவறு, 1 மட்டும் சரி. ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1 மட்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 57. விஜயநகர பேரரசுக்கு வந்த இத்தாலிய பயணி கேட்குறாங்க. ஸோ இவர் மார்கோ போல பார்த்தோன்னா வெனிஸ் நகரம். இவரு வெனிஸ் நகர பயணி டோமிங்கோ பயஸ் அப்படின்னு சொல்லும்போது இவரு போர்ச்சுகல். சரியா? இவர் போர்ச்சுகீசிய பயணி. இவர் பாகின்னு சொல்லும்போது சீன பயணி. அப்போ நிக்கோலோ கொண்டி தானே அது இத்தாலிய பயணி. நிக்கோலோ கொண்டி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 58. முகஞ்சதரோ அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ அங்கே என்ன காணப்படுது? உலகில் கட்டப்பட்ட மிகப்பெரிய பெருங்குளம் அல்லது பொதுக்குளம் வந்து காணப்படுறது. ஸோ 1க்கு நேரம் 3. அடுத்து லோத்தல் கப்பல் கட்டும் தளம் 3, 4. அப்போ இது 2 ரிஜெக்ட். அப்போ 3, 4ன்னு வந்துச்சு. அடுத்து 1ஆ 2ஆ மதுரை அப்படின்னு சொல்லும்போது வணிக நகரம். அப்போ 2, 3, 4, 2, 1. ஸோ இது ரிஜெக்ட். ஆப்ஷன் டி இஸ் செலக்ட். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 59. பண்டைய கால கல்வி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டைய காலத்துல வேத காலத்துல கல்வி முறை பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி முறையை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ குருகுலம் 1க்கு நேரம் 3. இது மட்டும் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ 3 மட்டும் எழுதிக்கலாம். அடுத்து வாரதா கல்வி திட்டம் சொல்லும்போது 1939ல காந்தியடியில் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ 3, 4. அப்போ இது ரிஜெக்ட் ஆகிடும். கட்டாய கல்வி சட்ட விதி அப்படின்னு சொல்லும்போது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. அப்போ 1. அப்போ ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். டி ரிஜெக்ட். ஏன்னா புதிய கல்விக் கொள்கை திருத்தம் சொல்லும்போது 1992. இப்போ தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லும்போது 1968ல
தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க. இது புதிய கல்விக் கொள்கையா வந்து பார்த்தோன்னா 1986ல திருத்தியிருப்பாங்க. சட்ட திருத்தம் பார்த்தோன்னா 1992ல மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. சரியா? இது 3மே பார்த்துக்கோ. முக்கியமான கான்செப்ட். அடுத்து இன்னைக்கான வீடியோல ஃபைனல் கொஸ்டினா இத எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்த கொஸ்டின் அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து மீதி பார்க்கலாம். சரியா? இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்து இந்திய செல்வங்களை சூறையாடியவர் யார் அப்படின்னு சொல்லுவாங்க. கஜினி மாமுது. கஜினி மாமுது என்பது சரியான விடை. முகமது கோரி இவர்தான் நிற்பாரு 1192ல நிற்பாங்க. இரண்டாம் தரையன் போர்ல பிருத்திவிராஜ சௌகான் வந்து தோற்கடிச்சு முதலில் இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சியை நிறுவியவர் யாருன்னு பார்த்தோன்னா முகமது கோரி அவர்கள். சரியா? இப்போ செங்கிஸ்கான் மற்றும் தைமூர் படைகள் அப்படின்னு சொல்லும் போது செங்கிஸ்கான் உலகிலேயே ஒரு படை கண்டா எல்லாருமே அலுவலுவாங்க. செங்கிஸ்கான் படை தைமூர் படையெடுப்புக்கு அப்புறம் தானே இருக்கு. 1505 தலைக்கோட்டை போர் வந்து ஏற்பட்டிருக்கும்ல, அது காரணம் சொல்லும்போது தைமூர் படையெடுப்பு போயிருப்பாங்க. அந்த தலைக்கோட்டை போருக்கு அப்புறம் தான் அவர் தைமூர் படையை விட்டு போன கிசிர்கான் என்ன பண்ணுவாரு, சையது வம்சத்தை வந்து தோற்றுவிப்பார் அப்படின்ற செய்தியை அவங்க கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு 30 கொஸ்டின் என்ன பண்ணலாம். டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரும். ஒரு நாளைக்கு இங்கிலீஷ், ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்லிட்டு மாற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரும். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. எங்கள் சைட்லேருந்து பார்த்தா நாங்கள் எஃபோர்ட் வந்து போட்டுகிட்டே இருக்கோம். தொடர்ந்து இணைந்திடுங்கள். பயணிப்போம் அரசு அதிகாரிகளே. வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.